ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுத்துட்ருக்கிற ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் ஜனவரி 14ஆம் தேதிக்குண்டான கோட்டா முடிஞ்சு ஜனவரி 15ஆம் தேதிக்குண்டான கோட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 4 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிட்டத்தட்ட 40,000 டோக்கன்ஸ் போல் கோட்டா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜனவரி 13, 14 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனவரி 15ஆம் தேதிக்கு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. கூட்டம் பெருசாக இல்லை, நம்ம ஈஸியாக போய் வாங்கிக்கலாம். 15ஆம் தேதிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்களேன், 16ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு, அதற்கடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் 18ஆம் தேதி, அந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஈவன் நைட்டு கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் வைகுண்ட துவாரத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு ஓரளவுக்கு 15, 16, 17க்குள்ளே டோக்கன் வாங்கி சாமி பார்த்துருங்க. ஏன்னா 18, 19க்குலாம் வீக் எண்டாக இருக்கிறதுனாலையும் வைகுண்ட துவாரத்தோட லாஸ்ட் 2 டேஸுங்கிறதுனாலையும் டோக்கன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதே நீங்கள் வாங்கிட்டு சுவாமி தர்சனம் பார்த்துக்கோங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் இப்போது கொடுக்கறது கிடையாது. 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எப்போவுமே டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கூட 19ஆம் தேதி வரைக்கும் கிடையாது ஆஃப்லைனில். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட தரிசன டேட் படி போகலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம்க்கு ரூம் கொடுப்பாங்களா? இப்போ போய் கேட்டால் துவாரம் வரைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க, கொடுப்பாங்க, போய் நம்ம வாங்கிக்கலாம். நேற்று சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் அக்காமடேஷன் எடுக்கிறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. எஸ்எம்எஸ் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி கோட்டா இன்க்ரீஸ் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்ததுனால கூட இருக்கலாம். தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்தில் நேற்று சுவாமி தரிசனம் பார்க்க போனவங்களுக்கு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் தரிசனத்தில் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் போனவங்களுக்கு அரை மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பார்த்துருக்குறாங்க. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். காலையில் லைட்டாக மழை இருந்தது, வெதர் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு குடை வச்சுக்கோங்க, ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பார்க்குறது இப்போதைக்கு கிடையாது 19ஆம் தேதி வரைக்கும். கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் வாங்கிட்டு தான் நம்ம இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜனவரி 15ஆம் தேதிக்குண்டான கோட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நம்ம மத்தியானம் போனால் கூட ரூம் கிடைக்குது. அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வர்றதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகுது, முன்ன பின்ன அப்பப்போ இருக்கிற புக்கிங் ஸ்டேட்டஸ் பொறுத்து. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பெரிய ஜிஆர்மெட்டில் லாக்கர் கொடுக்குறாங்க, அங்கே கூட நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து இன்றைக்கி காலையில் திருமலாவில் இருக்கிற லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 47வது கவுண்டரில் ஃபயர் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது கம்ப்யூட்டரில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆகிருக்கு. ஆனால் சீக்கிரமாக உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால எந்தவித பாதிப்பும் யாருக்கும் இல்லை. இருந்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு 47வது கவுண்டரில் திருமலாவில். அடுத்து டிடிடிலேருந்து வந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் அன்னமய பவனில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் தவறான தகவல்கள் பரப்புகிறாங்க, அதை நம்ப வேண்டாம். ஈவோக்கும் சேர்மனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கோஆர்டினேஷன் இல்லை, அது மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கீழ் திருப்பதியில் நடந்த அந்த இன்சிடெண்ட் 6 பேர் இறந்தாங்க. அதுக்கு கூட இம்மிடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்பெஷலாக தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு போய் விடுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன வாக்குறுதிகள் இந்த இன்சிடெண்ட் ரிலேட்டடாக ஆந்திர பிரதேஷ் சிஎம் சொன்னாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதமாக பக்தர்களுக்கு கொடுக்குற அன்னப்பிரசாதம் இருக்கட்டும், நெய், அந்த லட்டில் சேர்க்குற நெய்யாக இருக்கட்டும், லட்டுவோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பக்தர்கள்லாம் பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு சஜஷன் புக் இருக்குது, அதில் கூட ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 40,000 கிட்ட புரோக்கர்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்கள ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன்ஸ் கொடுக்கறது கூட இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு நிறைய தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணி தான் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க.
டிடிடியோட ஜூரிஸ்டிக்ஷன் திருமலாவோட முடிஞ்சிருது. கீழ்த்திருப்பதியோட இன்சார்ஜ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட் பிரெயின் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்கள அழைச்சி ஏஐ டெக்னாலஜி மூலமாக சிறந்த தரிசனம் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு வரதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீண்ட நேரம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்ருக்கிறத சுச்சுவேஷன் போய் இப்போ ஒரு 6 to 8 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துருக்கிறதா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் கூட 3 மணி நேரத்தில் முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயினாக இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈவோக்கும் சேர்மனுக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பக்தர்களோட நலனுக்காக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈவோவும் சேர்மனும் சங்கராந்தி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மகர சங்கராந்தி. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,966 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 2.95 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 15,681 பேர். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்டும் சீக்கிரமாக வந்துடும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். குறிப்பாக டோக்கன்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஈஸியாக. கடைசி 2 நாள் கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 15, 16, 17 கொடுக்குற டோக்கன்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா டோக்கன்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம். தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் இன்றைக்கி 1/2 மணி நேரத்துலேயே பார்த்துருக்குறாங்க. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்குறப்போ 4 to 6 மணி நேரம் ஆகுது. தேங்க்யூ.